சரி பாட்டி அப்பா நாங்கள் கிளம்பவா? ஏம்மா ஸ்வேதா, எல்லாரும் தான் சொல்கிறோம்ல, நீ சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறியா? 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போ என்ன உனக்கு அவசரம்? இல்லை பாட்டி, வேணாம். எனக்கு அம்மாவை பார்க்கவே பிடிக்கல. அம்மா இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. சும்மா ஏதாச்சும் பண்ணுவாங்க. நம்ம சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, அம்மாவுக்கு நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல, அவங்க சந்தோஷம்தான். அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருந்தால் அவங்க நம்ம கூட நல்லா பேசுவாங்க. இல்லைன்னா நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. வேணாம் பாட்டி. ஸ்வேதா, அதான் நான் இருக்கேன்ல. அம்மா வந்தா அவன் வாயே திறக்க மாட்டான். பாரு, வீட்டில் கூட ஆளை காணோம். எங்கே போனானே தெரியல. வரட்டும், வந்தானா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். ஆமாம் ஸ்வேதா, அம்மாக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நீ இப்போ வரவே மாட்டியா? இந்த அண்ணன் அண்ணி எல்லாரையும் இப்போ மறந்துடுவியா நீ? அவங்க தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, இருவே பார்ப்போம். இல்லை ராகுல், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். நான் மூஞ்சிலாம் ஒரு மாதிரியா இருக்கும்போது கூட அம்மா பார்த்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சாங்க. அப்போதைக்கு எனக்கு தெரியல எல்லாமே இவங்களோட வேலைன்னு. ஏன்னா அவங்க மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு தைரியத்தில். இப்போ பாருங்க, எதுவுமே இல்லை. அவங்க சும்மா வச்சுருக்காங்க, பாசம்லாம் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்வேதா, இந்த பாட்டி சொன்னால் கேட்பியா கேட்க மாட்டியா? இங்கே நான் வச்சதான் சட்டம். உங்கள் அம்மானால ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் எதுவும் பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? ஏய், நீ எதுக்கு இப்போ வந்த? நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் எங்கே போய் தெரிஞ்சுட்டு வர? போன்னு சொன்னானே உடனே வெளியில் கிளம்பி போயிட்ட. இப்போ எதுக்கு வந்த நீ? ஏண்டி மருமகளே, அவன் தான் ஏதோ கோவத்தில் வெளியில் போடின்னு சொல்லிட்டேன். அதுக்காக பெத்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா, எனக்கு போயிட்டேன். இப்போ எதுக்கு திரும்பி வந்த நீ? எனக்கே தெரியாம என் பொண்ணுக்கு எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பையதே கேடு கட்ட வந்தேன், யார் இல்லாத வந்தேன். தாலியை கொட்டிட்டானா அது செல்லுபடி ஆயிருமா? அதை அத்து எரிஞ்சிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்களா? அதை விட்டுட்டு இன்னமும் புது மாப்பிள்ளை புது பொண்ணு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை கூத்துலாம் எங்கேயும் நடக்குது? அப்போ எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்கத்த, யாருக்கும் தெரியாது. இது எதாச்சியே நடந்ததுதான். ராகுல் தான் ஏதோ அவசரப்பட்டு மறுபடியும் பிரிச்சிருவாங்க, ஸ்வேதா ஏதாச்சும் பண்ணிக்குவான்னு இப்படி பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் இதில் விருப்பம் இல்லை தான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ண முடியும்? அவங்கள சந்தோஷமா இருக்கணும், வாழ்த்தலாம்ல. அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேச வேணாமே. நீ வாயை மூடுறி முதல்ல. ஏங்கத்த, நான் என்ன பண்ணனேன்? நான் எதுவும் பண்ணலையே. நீ ஒன்றுமே பண்ணலை தாயி. நீ என்னைக்கு வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு ஆரம்பிச்சது கிரகம். என்ன விட்டப்பாடு இல்லை, எல்லாம் நீ நினச்ச மாதிரி தான் நடக்குது. இப்போ பாரு, கல்யாணத்தையும் கமுக்கமாக நடத்தி முடிச்சிட்டில்ல. இது எல்லாம் உன்னோட ட்ராமாவாக தான் இருக்கும். இந்த வீட்டில் இருக்கவங்க வேணா உன்னை நம்பலாம், நான் நம்ப தயாராக இல்லை. ஏ ஸ்வேதா, அதை கழட்டி எறிஞ்சிட்டு வாடி, அம்மா உனக்கு நல்ல வாழ்க்கையை பார்த்து வைக்கிறேன். அம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கலட்டி எரிஞ்சிட்டு வான்னா உங்களுக்கு என்ன சர்வசாதாரணமாக போயிடுச்சா? நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கேன். என்னை எதுவும் பேச வச்சிடாதீங்க. நான் அதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன்னு சொன்னேன். போயிடலான்னு எல்லாருமே பார்த்து இருக்க வச்சுட்டாங்க. இங்கே பாரு ஸ்வேதா, இவங்கெல்லாம் யாரையும் நம்பாத. எல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க தெரியுறாங்க. அம்மா உனக்கு பார்த்து வைக்கிறேன்டி, நல்ல பையனா. இவன் என்ன கிடக்குறேன், யாரும் இல்லாதவன். அம்மா உனக்கு ஜாம்னு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்டி. அதை மட்டும் அரைச்சிருந்துச்சு அம்மா போதுன்னு வா. அத்தை, இப்போ எதுக்கு நீங்கள் என்னை அடிக்கிறீங்க? அடிக்க வேண்டிய ஆள் அடிக்காதீங்க. வாயை மூடி முதல்ல. யார் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேணாம். ஏதோ நடந்துருச்சு. என்னமோ சர்வசாதாரணமாக அறுத்தறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் இடத்துல குறைஞ்சி போயிட்டேன். யாரும் இல்லை அதானே? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளாம் இருக்கோம்ல, நம்ம அவங்க சொந்தம் தானே. வேறு எந்த விதத்தில் அவன் குறைஞ்சி போயிட்டேன்? நல்ல பையன் தானே, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இதை விட உனக்கு என்ன வேணும்? இல்லைங்க அத்தை, இருந்தாலும் தப்பு தானே. தப்பு தாண்டி, அதுக்கு என்னடி பண்ணுறது? இப்போ நடந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது? ஆக வேண்டிய காரியத்தை பாப்பியா? நீ இன்னும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவன் சொன்ன மாதிரி உன்னை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு போல. அப்போதான் நீ நான் அடங்குவேன். உன்னை மறுபடியும் பாவம் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டதே இப்போ தப்பாக போச்சு. மறுபடியும் ஏதாச்சும் பேசினேன், நானே கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன் பார்த்துக்க. என்னங்க தப்பா நான் தப்பா சொன்னேன்? பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தப்பா? ஆமாடி, நீ பேசுறது எல்லாமே தப்பு தான். நீ ஒழுங்கா இருந்துட்டு அதுக்கப்புறம் யாரையும் வந்து சொன்னீங்கன்னா உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ பண்ணுறது பூரா ஐயக்கியத்தனம். நீ பண்ண வேலை தான். இல்லைன்னா நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம பார்த்தே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. என் பசங்க 2 பேர் கல்யாணத்தையும் என்னால் பார்க்க முடியல.
ஊர் பூரா மொய் செஞ்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் இப்போ எப்படி வாங்குறது? ஏன் ஒரு மருமக மாசமா தானே இருக்கா, அவளுக்கு இன்னும் ஒரு மாசத்துல வளகாப்பு வைக்கணும்ல, எல்லாருக்கும் சொல்லி செய்யி. போடி முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத. என் கண்ணு முன்னாடி நின்னு வச்சுக்கவே நான் வர்ற கோவத்துக்கு உனக்கு கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளிடுவேன். இன்னைக்கு பூரா எங்கள் கண்ணு முன்னாடியே வந்துடாத. தயவு செஞ்சு உனக்கு சாப்பாடு வேணா கொண்டு வந்து தருவா, வாங்கி சாப்பிட்டுக்க. வெளியில் வந்துடாத. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன நின்றுக்கிட்டே இருக்க? போனா போ. எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்கல்ல, நல்லா சேர்ந்துக்குங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை கூட முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? அவளுக்கு தான் முதல்ல உரிமை உண்டு, அவளுக்கு அப்புறம் தான் நீ. பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கீங்கல்ல, நான் மட்டும் தனியாக இருக்கேனா? இது எவ்வளோ நாள் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவ வந்த நேரம் தான். இவ என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலோ என்னையும் என் குடும்பத்தையும் என்கிட்டேருந்து பிரிச்சுட்டா. இங்கே பாரு மருமகளே, இப்போதான் உன்கிட்ட சொன்னேன், பேசாமல் என் கண்ணு முன்னாடி நிற்காம போயிடணும். என் புள்ளதே அமைதியாக நீ பேசுறதெல்லாம் பொறுத்து போவேன். நான் அந்த மாதிரி பொறுத்து போக மாட்டேன். மறுபடியும் இன்னொரு கண்ணத்தில் பலார்னு விட்டுருவேன். போனா போ. பாட்டி விடுங்க பாட்டி, அவங்க பாவம், அவங்களையும் திட்டுறீங்க, அவங்களுக்கும் மன வருத்தம் இருக்கும்ல. அம்மாடியோ, நீ அப்படியே நல்ல மாதிரி நடிக்காத. எனக்கு தெரியும் யார் எப்படின்னு. எங்கள் அத்தை என்னை திட்டுறாங்க, உனக்கு என்ன பண்ணுது? பாத்தியா சாதனா, நீ எப்படி பேசுற? ஆனால் அவள் எப்படி பேசிட்டு போறான்னு பார்க்குறியா? இதுதான் அவ குணம் மாறும் பார்த்தா சாகிற வரைக்கும் மாறாது போல. தொட்டில் பழக்கம் சுடுவார் உடைக்கணும், சும்மா அவ சொல்லியிருக்காங்க. இவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுமா? நல்லா பதிலடி கொடுத்தம்மா. இப்போதே வாயை மூடிட்டு போயிருக்கா. நீ முதல்ல போடா. நீ என் கண்ணு முன்னாடி நிற்காதடா. பொண்டாட்டிகிட்ட எப்போ அதட்டி பேசணும், எப்போ அன்பாக பேசணும்லாம் தெரியாது. எது பேசினாலும் அப்படியே அமைதியாகவே இருக்கிறது. போ நீ முதல்ல. அப்புறம் உன் மருமகளுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் வளகாப்பு போடணும்ல, அதை பற்றி யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. எப்போ குழந்தை பெத்தனை போடலான்னு இருக்கீங்களா? இல்லைம்மா, அதை பற்றி பேசலாம் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பிரச்சனையாக வந்துருச்சா? போட்டுடலாம்மா, இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குல்ல. சரி சரி, ஸ்வேதாவையும் ராகுலையும் மேலே இருக்கிற ரூமில் தங்க வைங்க. சாதனா, உங்கள் அத்தைக்கு வேணா சாப்பாடு அப்புறமா கொண்டு போய் கொடு. எதுவும் பேசாத, அவங்க கோவத்தில் இருக்காங்க. இல்லைன்னா நானே கொண்டு கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா கார்த்தியை கொண்டு கொடுக்க சொல்லு. நான் இருக்கேன்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஸ்வேதா போனாலும் திட்டுவா, சாதனா போனாலும் திட்டுவா. யாரும் போவேனா, நானே கொடுத்துக்கிறேன். ஸ்வேதா, மறுபடியும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லாமல் 2 நாளைக்கு இங்கே இருங்க. அங்கே போய் என்ன போகிறீங்க? என்ன ராகுல், பாட்டி சொன்ன கேட்பில்ல? அச்சோ பாட்டி, இப்படி ஒருத்தவங்க பாசமா அன்பா உரிமையா அதோடையும் கோவத்தோடையும் சொல்லும்போது நான் வேணான்னு சொல்லுவேனா? நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, அடிங்க, உங்க காலிலே நான் விழுந்து கிடப்பேன் பாட்டி. பாரு, பாசத்துக்கு ஏங்கி போய் கிடக்கு புள்ள. இவனை போய் வேணாங்கிற. அவனும் நம்ம வீட்டு புள்ள தானே. எங்கே புரிய போதோ இவளுக்கு. இவன் எப்போதான் மாற போறாளோ தெரியல. சரிம்மா, நீ போய் ரொம்ப டென்ஷன் ஆகாத, போய் ரெஸ்ட் எடு. ஆனா ராகுல், நீ பண்ணது தப்பு தான். இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத்தைக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். நான் ஸ்வேதா நடிச்சது கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் குடும்பத்துக்கே கொடுத்துட்ட. இல்லைங்கக்கா, நீங்களாச்சும் சொல்லியிருக்கலாம்ல ஸ்வேதா நடிக்கிறான்னு. நான் பதறி போயிட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டானா, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். கடைசியில தான் சொல்றா எல்லாம் ஆக்டிங்னு. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. இனிமே பேசி என்ன ஆக போகுது? ஸ்வேதா மேல ரூமுக்கு கூட்டி போ. சரி வாங்க ராகுல், போலாம். ஏண்டி எல்லாம் இப்ப நாடகமா? அது இல்ல கார்த்தி, அன்னைக்கு ஸ்வேதா வெளியில போயிட்டு வந்து ஒரு மாதிரியா இருந்தாளா, நைட்டு பேசினேன். அவதான் ராகுல் இப்படி சொல்லிட்டேன் அப்படி சொன்னான். அதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அது மாதிரிதான் இந்த மாதிரி ஆக்டிங் போட சொன்னேன். பார்த்தா எல்லாம் அத்தையோட வேலை தான். ஆனா இந்த ராகுல் எனக்கே பெரிய சர்ப்ரைஸா கொடுத்துட்டேன். சத்தியமா இது என்னோட பிளான் இல்லப்பா. இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலையில நல்ல பாப்ப நீ. இல்லப்பா, நான் ஏதோ செய்ய போய் வேற ஏதோ நடந்துருச்சு. எனிவே எல்லாம் நல்லதா நடந்துருச்சுல கார்த்தி, விட்டு தள்ளுங்களேன். ஆமா ஆமா, விடுவாங்க. நீ பண்ண காரியத்துக்கு என்னமோ தெரியல, தப்பிச்சுக்கிட்ட மாசமா இருக்கனால. இல்லைன்னா வச்சுக்கவே உன்னை சலான்னு 2 விட்டுருப்பாங்க. அப்புறம் இன்னும் ஒரு மாசத்துல வளகாப்பு பொண்ணுல்ல, நல்லா இருக்கும்ல? ஆமா, நல்லாதான் இருக்கும். அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை பாட்டியே சொல்லிட்டாங்க, இதுக்குதான் வீட்டுல ஒரு பெரியவங்க வேணுங்கிறது. சரி சரி சரி, போய் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்கவா? வேற வேலையெல்லாம் இல்லையா? இன்னைக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குல்ல? முக்கியமான வேலையா? என்ன சாதனை வேலை? இன்னைக்கு ஒரு வேலை இல்லையே. என்ன கார்த்தி இப்படி பேசுறீங்க? சாந்தி முகூர்த்தம் வேண்டாமா? என்னடி செல்லுக்குட்டி சொல்ற? செகண்ட் சாந்தி முகூர்த்தமா? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஒரு தடவை தான் வரும், நமக்கு 2 தடவையா? ஏய் கார்த்தி, நான் நமக்கு சொல்லல, ஸ்வேதாக்கும் ராகுலுக்கும் சொன்னேன். என்னடி எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா? பொசுக்குன்னு அவங்களுக்குன்னு சொல்லிட்ட. சரி, நம்ம பாப்பா வரட்டும்,
அடுத்த ஃபர்ஸ்ட் நைட்டை அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ம் ஆசை தோசை அப்பளம் வடை நல்ல நினப்பு தான். போங்க பாட்டிக்கிட்ட கேளுங்க. ஆத்தாடி, நான் பாட்டிக்கிட்ட கேட்கலப்பா. கொஞ்சம் நாள் ஆகட்டும். அப்படின்னா தான் பாட்டியே சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு தெரியாததா அவங்க பார்த்துப்பாங்க. நான் போய் வாயை விட்டு என்ன ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆமல்ல, அதுவும் கரெக்டு தான். சரி, பாட்டிக்கிட்ட கேட்க பயமா இருக்கு. பாட்டியே சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாததா. நமக்குன்னா சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். கார்த்தி, நமக்கு பாப்பா வரப்போகுது. நம்ம புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லை, சரியா? ரொம்ப தாண்டி பண்ற. ஆனா நீ ஆனா உனான இப்போ பாப்பா பாப்பாங்கிற. பாப்பா வந்தோன்னே இருக்கணும் கச்சேரி இரு. சரி கார்த்தி, விடுங்க. வாங்க ரூமுக்கு போகலாம். எல்லாரும் அவங்க ரூம்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம மட்டும் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படியோ நம்மள பிரைவசியா விட்டா சரிதான். என்னம்மா நீங்கள் இன்னும் தூங்கலையா? சாப்பிட்டீங்களா? எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன், நீங்கள் ஃபோனே எடுக்கலை. நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேம்மா. அதான் மீரா, நீ நல்ல புது புது பழக்கமா பண்றியே. காலேஜ் இவ்வளோ நேரம் வச்சாங்களா? ஏன் வந்து சொன்னவங்க உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பாங்களே. நீங்கள் அதுக்காக தான் நிற்கிறீன்னு தெரியும். அதான் சொல்கிறவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. நான் சிவா கூட தான் வெளியில் போனேன், அங்கேயே சாப்பிட்டுட்டும் வந்துட்டேன். இப்போ அதுக்கு என்னம்மா பிரச்சனை? ஏண்டி, அந்த பையனோட வீட்டுக்கெல்லாம் போகாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ வீட்டுக்கு போகாம வெளியில சுத்த ஆரம்பிச்சிட்டியா? அவங்க வீட்டில் பேசுனது மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அந்த மாதிரி என்ன இருந்தா அழிச்சிரு. நாங்கள் உனக்கும் அசோக் தம்பிக்கும் தான் கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணி வச்சிருக்கோம். என்கிட்ட கேட்காம நீங்கள் எதுக்குமா முடிவு பண்ணுறீங்க? எனக்கு சிவாவை பிடிக்கும். நானே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மா நீங்களா ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு உங்கள் முடிவை என் மேலே திணிக்க பார்க்காதீங்க. இங்கே பாருடி, உன்கிட்ட நான் பண்ணிக்கிறியா பண்ணிக்கலையான்னு கேட்கல. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணுனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னாலலாம் பண்ணிக்க முடியாது. நான் தான் அசோக் மாமாவை பார்க்கும்போதே சொன்னனே, அந்த மாதிரி எண்ணெய் வச்சுருந்தா அடியோடு அழிச்சிருங்கன்னு. அவர் ஆள் மனசில் இந்த எண்ணம் தான் இருக்க போல். இல்லைன்னா இப்படி வந்தோடனே போட்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுவாரா? சின்ன பிள்ளைத்தனமா இல்லை. இங்கே மறுபடியும் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி. மீரா, என்ன புது புது பழக்கமா பண்ற? வெளியில நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா காலையிலேயே சொல்லிட்டு போயிடுவேன். இன்னைக்கு அதுவும் சொல்லல, சாயங்காலம் போகும்போதும் சொல்லல, சாப்பிட்ற டயத்துக்கு ஃபோன் அடிக்கிற. ஒரு பொம்பளை பிள்ளை வெளியில போயிட்டு வரலைன்னா நாங்க என்ன நினைக்கிறது? அசோக் தம்பி வந்து சொல்லலைன்னா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ என்னடானா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நிக்கிற. என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்ப நாங்க 2 பேரும் வீட்டுல எதுக்கு இருக்கோம்? அப்பா, என்னப்பா நீங்களும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு புரியாமல் பேசுகிறீங்க. இங்க பாரு மீரா, நாங்க எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு தான் செய்வோம். ஆனால் எனக்கு பிடிக்கலையே. நான் மனசில் எனக்கு வேற அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லையேப்பா. இல்லைன்னாலும் பரவாயில்ல, இனிமேயாச்சும் உருவாக்கிக்க. சரி, நான் யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சும்மா திடீர்னு கல்யாணம் சொன்னால் எனக்கு பயமாக இருக்குல்ல. எனக்கு சிவாவை பிடிக்கும் தான், நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் முடிவு பண்ணலை. வெளியில் போகிறதெல்லாம் தப்பா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போனால் நீங்கள் இப்படிலாம் சொல்ல மாட்டீங்களே. முன்னாடி சொல்ல மாட்டேன் தான், ஏன்னா முன்னாடி இருந்த மீராவே வேற. எல்லாத்தையும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுவேன். ஆனால் இப்போ எப்படி இல்லையே, எங்கே போனாலும் போயிட்டு வந்ததே சொல்கிறேன். இந்த 8 மணி ஆச்சு, இப்போத்தான் வர்றேன். இல்லைம்மா, ஃபோன் பண்ணணுன்னு தான் நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஆமாம் ஆமாம், உனக்கு எங்கே யாவும் எங்கே இருக்கு? இப்போ தான் புதுசாக ஒரு உறவு வந்துருச்சுல, அதனால அவங்கள பார்க்க போவேன். எங்களை தான் மறந்துட்டீல அடியோட. நாங்கள் எது சொன்னாலும் உனக்கு இப்போ பிடிக்கிறதே இல்லை. சரிம்மா, சாரிம்மா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். போதுமா? எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் அதுக்காக கல்யாணத்துக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இப்படி பேசுகிறோம்னு நினச்சி கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், சும்மா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கேன்னு. எனக்கு பிடிக்கலன்னா விடுங்களேன். என்னங்க இவ எப்படி பேசிட்டு போறா? எப்படி கல்யாணம் பண்ணுறது? நீங்கள் ஏதாச்சும் பொண்ணு பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் இவ என்னடானா இப்படி சுத்த ஆரம்பிச்சிட்டா? யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? விடு, கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவ என்னதே சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். மீரா அப்பெல்லாம் தப்பாலாம் எதுவும் முடிவெடுக்க மாட்டா, பார்த்துக்கலாம் விடு. ஆனா நம்ம கண்காணிப்புலயே வச்சுக்கணும். இவ பண்றது எனக்கு தான் பிடிச்சிக்கல, என்ன பண்றது? விட்டு பிடிப்போம். என்னமோங்க, பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம், கட்டி கொடுத்துட்டா தேவலை. முன்னாடியே சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்னத்த பண்றது? சரி, பார்க்கலாம், நம்ம கையில என்ன இருக்கு. சரி வா, அவதான் சாப்பிட்டு நல்ல, நம்ம போய் சாப்பிட்டு படுக்கலாம். கோவம் வேற இப்ப அதிகமா வருது, என்னன்னு தெரியல, பார்க்கணும்.